Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ரூட் லோக்கஸ் பத்தின கான்செப்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, for unity feedback system with open loop transfer function g of s is equal to k divided by s into s plus 1 into s plus 2, the centroid of root locus is. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சென்ட்ராய்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, சம்மேஷன் PR மைனஸ் சம்மேஷன் ZR டிவைடட் பை P மைனஸ் Z. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து நம்ம நியூமரேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது போல்ஸ் வேல்யூவா நமக்கு s is equal to 0, s is equal to -1, s is equal to -2 அப்படின்னு 3 போல்ஸ் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ நம்ம இதெல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா சம்மேஷன் PR அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்க போல்ஸ் வேல்யூல இருக்க ரியல் பார்ட்ஸ் மட்டும்தான். இங்க எல்லாமே ரியல் வேல்யூஸா தான் இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 0, -1, -2 மைனஸ் ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஸோ -0 டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ் மைனஸ் ஜீரோஸ். நமக்கு 3 போல்ஸ் இருக்கு. ஸோ 3 மைனஸ் ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -3 டிவைடட் பை 3 which is equal to -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சென்ட்ராய்டு வேல்யூ வந்து it is equal to -1. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், breakaway point of the root from real axis for system with g of s into h of s is equal to k into s plus 10 divided by s plus 2 into s plus 5 lies between. இங்க நமக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு பிரேக்அவே பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனுடைய ரேஞ்ச் என்ன, எதுக்கு நடுவில் இந்த பிரேக்அவே பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த g of s into h of s உடைய ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம k is equal to வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ g of s into h of s is equal to k into s plus 10 divided by s plus 2 into s plus 5 அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து k மட்டும் நம்ம ஒரு பக்கமா வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போகலாம். ஸோ மைனஸ் s plus 2 into s plus 5 divided by s plus 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கிடைச்சிருக்க k ஈக்குவேஷன். பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, dk டிவைடட் பை ds இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேவை ஒரு டைம் நம்ம s பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ dk டிவைடட் பை ds இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்க நமக்கு u பை v மெத்தட்ல இருக்கு. ஸோ u பை v ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் v ஓட வேல்யூ s plus 10. ஸோ s plus 10 into u dash. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 7s பிளஸ் 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2s பிளஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இப்போ யூவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 7s பிளஸ் 10 into v dash. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை s plus 10 the whole square. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடைச்சிருக்க இந்த வேல்யூவை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா s plus 10 into 2s plus 7 minus s square plus 7s plus 10 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 20s பிளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை இப்போ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி இதோடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதே ஃபார்முலா, அதாவது மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ s உடைய வேல்யூவா நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 3.67 and minus 16.32 அப்படின்னு நமக்கு ரெண்டு ரூட்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே கான்செப்ட் பார்க்கும் போதே பார்த்துருப்போம். பிரேக்அவே பாயிண்ட் வந்து நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா பிட்வீன் 2 போல்ஸ்ல தான் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு இங்க போல்ஸ் வேல்யூவா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டினாமினேட்டர்ல இதுலயே வந்து s is equal to -2, s is equal to -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நமக்கு பிரேக் பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்.
ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிட்வீன் -2 to -5 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். அண்ட் இதுக்கு நடுவுல நமக்கு பிரேக் பாயிண்ட் எங்க எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா -3.67ல தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய வேலிட் பிரேக் பாயிண்ட். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ரூட் லோக்கஸ் பிளாட் அண்ட் இதனுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து தான் நம்ம ஆர்எல் பிளாட்டை வந்து ஸ்கெச் பண்ணணும், இல்லை அதோடைய வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அதோடைய ஆப்போசிட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போல் இருக்கு, செகண்ட் போல் அண்ட் இங்க தேர்ட் போல் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு 3 அப்படின்னு இருக்கு அண்ட் ஜீரோஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இங்க வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரக்டா நம்ம போல்ஸ் அண்ட் ஜீரோஸை எழுதலாம். இங்க வேல்யூஸ் கொடுக்கல, ஸோ நம்ம இதை மேட்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு ஜீரோஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க ஜீரோஸே இல்லை, ஸோ இது ராங். செகண்ட் ஆப்ஷன்ல ஜீரோஸ் இருக்கு, ஸோ இது கரெக்டா இருக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜீரோஸே இல்லை, ஸோ கண்டிப்பா இதுவும் ராங் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் போல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0, s equal to -1, s equal to -4 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க ஆப்ஷன் வந்து இது செகண்ட் ஆப்ஷன் தான். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, for unity feedback system, open loop transfer function g of s is equal to k divided by s into s plus 1 into s plus 2. The number of valid branches of root locus is. So இதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு as usual number of zeros and poles வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியூமரேட்டர் நம்ம 0 கீப்பேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோஸ் கிடைக்கும். இங்க நமக்கு எந்த ஜீரோஸுமே இல்லை, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் 0 கீப்பேட் பண்ணும்போது s is equal to 0, s equal to -1, s equal to -2 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்பர் ஆஃப் வேலிட் பிரான்ச்சஸ் in the n value it is equal to number of poles minus number of zeros. So poles value 3 minus zeros எதுவுமே இல்லை, so 0. So 3 minus 0 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலிட் பிரான்ச்சஸா நமக்கு 3 பிரான்ச்சஸ் கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, consider the root locus plot and open loop transfer function is given by. இங்கேயும் அகைன் நமக்கு ஒரு ரூட் லோக்கஸ் பிளாட் தான் கொடுத்திருக்காங்க. இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு போல் தான் இருக்கு, வேற ஜீரோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை, வேற போல்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த போல் வேல்யூ நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின்ல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல நமக்கு போல் வேல்யூ 0ல இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்லயும் ஃபோர்த் ஆப்ஷன்லயும் தான் நமக்கு s is equal to 0 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஏன்னா இங்க நமக்கு s is equal to 0 அப்படிங்கிற போல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு s+1, s+2 அப்படின்னு 2 போல்ஸ் இருக்கு, -1, -2. இது ரெண்டுமே நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா s is equal to 1 and s is equal to -2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த போல் வந்து நமக்கு RHSல எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ RHSல போல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் இங்க நமக்கு RHSல எந்த போல்ஸுமே இல்லை, விச் மீன்ஸ் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இவ்வளவு நேரம் நம்ம ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Open loop transfer function g of s is equal to s square plus 6s plus 10 divided by s square plus 2s plus 2. The angle of arrival of root locus r. So இதுக்கு நம்ம angle of arrival pi a வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஜீரோஸ் அண்ட் போல் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s square plus 6s plus 10 is equal to 0 அப்படின்னு நம்ம போடும்போது இதுல இருந்து நமக்கு ரூட்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுல abc வந்து நமக்கு 1, 6 and 10 அப்படின்னு இருக்கு. அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு s is equal to -3 plus or minus j அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா நமக்கு 2 போல்ஸ் கிடைச்சிருக்கு, சாரி ஜீரோஸ் கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ டினாமினேட்டர் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதையும் அதே மாதிரி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஜே அப்படின்னு நமக்கு ரெண்டு போல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆங்கிள் ஆஃப் அரைவலை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கிராஃபை ஸ்கெட்ச் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோஸோட வேல்யூ -3 மைனஸ் பிளஸ் ஜே அப்படின்னு இருக்கு. ஸோ -3 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா -3 பிளஸ் ஜேயோட வேல்யூவா ஃபர்ஸ்ட் ஜீரோ நமக்கு இங்க லொக்கேட் ஆகும். அண்ட் இங்கே நமக்கு பிளஸ் ஜே அண்ட் மைனஸ் ஜே அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாதிரி -3 மைனஸ் ஜே உடைய வேல்யூ நமக்கு இங்கே லொக்கேட் ஆகும். ஸோ ஜீரோஸ் நம்ம இப்போ லொக்கேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஜே. ஸோ -1 இன்ஸ்டன்ட் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1 பிளஸ் ஜே அப்படிங்கும் போது இங்கே ஒரு போல் இருக்கும். அண்ட் -1 மைனஸ் ஜே அப்படிங்கும் போது நமக்கு இங்கே ஒரு போல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் தீட்டா ஏவை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் ஜீரோக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஜீரோ அப்படிங்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ஜீரோ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜீரோஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீரோல இருந்து மற்ற எல்லா ஜீரோஸ் அண்ட் போல்ஸுக்கு நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு இங்கே ஒரு லைன், ஃபர்ஸ்ட் போலுக்கு அண்ட் செகண்ட் போலுக்கு இங்கே ஒரு லைன். ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ரெஃபரன்ஸா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு 5z1 ஃபர்ஸ்ட் ஜீரோவுடைய ஆங்கிள் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் போலுடைய வேல்யூவா 5p1 ஆங்கிள் கிடைக்கும். அண்ட் இங்க நமக்கு 5p2 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5z1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க டைரக்டாவே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இதனுடைய வேல்யூ நமக்கு 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5p1 எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு 180 டிகிரி. நெக்ஸ்ட் 5p2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரியில இந்த போர்ஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5p2 கிடைக்கும். ஸோ 180 டிகிரி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேல்யூவா -3ல இருந்து -1 வரைக்கும் இருக்கு. ஸோ பேஸ் வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா -1ல இருந்து +1. ஸோ அகைன் 2 தான் கிடைக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2/2 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 180 degree minus 2 and 2 cancel ஆச்சுன்னா 1. So tan inverseல 1 நமக்கு 45 degreeல கிடைக்கும். which is equal to 180 minus 45 நமக்கு 135 degree அப்படின்னு 5p2 ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 5 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், which is summation 5p minus summation 5z which is equal to இப்போ போல்ஸ் உடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 degree plus செகண்ட் ஆங்கிள் நமக்கு 135 டிகிரி கிடைச்சிருக்கு மைனஸ் ஜீரோஸ்ல கிடைச்சிருக்க ஆங்கிள் 90 டிகிரி. நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் பை ஏ which is equal to 180 டிகிரி மைனஸ் பை வேல்யூ which is equal to 180 டிகிரி மைனஸ் 180 பிளஸ் 135 மைனஸ் 90. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா லாஸ்டா நமக்கு -45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். which is equal to -5/4. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 5/4 நமக்கு இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 5/4ல தான் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ரூட் லோக்கஸ் இஸ் கிவன் பை இங்க நமக்கு ஒரு ரூட் லோக்கஸ் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம சால்வ் கூட பண்ண தேவையில்லை, டைரக்டா இந்த டயக்ராம்ல இருந்தே நமக்கு தேவையான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் வேல்யூ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்கு -1ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி போல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜீரோல நமக்கு ஒரு போல் இருக்கு. நெக்ஸ்ட் -2 நெக்ஸ்ட் -3. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராஸ் மார்க் இருக்கு, விச் மீன்ஸ் ரெண்டு போல்ஸ் வந்து நமக்கு -3 லொகேஷன்ல இருக்கு. ஸோ -3 அப்படின்னு தான் நமக்கு போல் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 1 அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கணும். ஸோ இதை மேட்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு ஜீரோஸ் வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு, s is equal to 0 ஒன்னு, s is equal to -1. ஸோ நமக்கு இங்க ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். செகண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா s is equal to -1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஜீரோ கிடைச்சிருக்கு.
denominatorல s is equal to 0 first pole, s equal to -2, s plus 3 the whole square அப்படிங்கும் போது s plus 3 நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். s plus 3 into s plus 3, so -3 அப்படின்னு நமக்கு ரெண்டு போல் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க இருக்கிற வேல்யூ கூட இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் நம்ம 3 and 4 செக் பண்ணலாம். தேர்ட்ல நமக்கு எந்த ஜீரோஸுமே இல்லை, ஸோ கண்டிப்பா இது ராங் தான். ஃபோர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல இருக்க ஜீரோஸ் வேல்யூ நமக்கு மேட்ச் ஆகுது. ஆனா டினாமினேட்டர்ல நமக்கு s equal to 0, -2 and -3 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் தான் இருக்கு. நமக்கு 4 போல்ஸ் தேவை. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது -3ல ஒரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம 3 போல் மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு செக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா -3ல நமக்கு 2 போல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஓப்பன் லூப் உரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். The system is given by நமக்கு இங்க ஒரு block diagram கொடுத்திருக்காங்க. s is equal to -2.75 lies on root locus if k is. ஸோ இங்க நமக்கு பாத்தீங்க அப்படின்னா s உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு RL ல எக்ஸிஸ்ட் ஆகும். k வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க இந்த பிளாக் டயக்ராம்ல இருந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எழுதலாம். ஸோ ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு g of s அண்ட் யூனிட்டி ஃபீட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா 1 அப்படின்னு இருக்கும். இங்க நமக்கு யூனிட்டி இல்லாம ஒரு வேல்யூ இருக்கு 10. ஸோ g of s into h of s ஓட வேல்யூ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ k into s plus 3 divided by s plus 2. ஸோ g of s into h of s ஓட வேல்யூ நமக்கு k into s plus 3 into s plus 2னு g of s ஓட வேல்யூ கிடைக்கும். into h of s ஓட வேல்யூ 10. ஸோ g of s into h of s ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10k into s plus 3 divided by s plus 2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் லோக்கஸ்ல இருக்கிற k ஓட பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் g of s h of s நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், which is equal to 1 by magnitude condition. ஸோ g of s h of s வேல்யூ வந்து 10k into s plus 3 divided by s plus 2 is equal to 1. ஸோ இந்த வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு s உடைய வேல்யூவா -2.75 கொடுத்திருக்காங்க. ஸோ s is equal to -2.75 அப்படிங்கிறத இதுல அப்ளை பண்ணி நம்ம k வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுல இப்ப நம்ம s க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10k into s value -2.75 plus 3 divided by -2.75 plus 2 modulus is equal to 1. So இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.5k divided by -0.75 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இங்க நமக்கு மாடுலஸ்ல தான் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணோம் அப்படின்னா k is equal to 0.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து k is equal to 0.3 அப்படிங்கிறது தான். Open loop transfer function of unity feedback is g of s is equal to k divided by s square plus 5s plus 5. Value of k at breakaway point of root locus plot is. ஸோ இங்க நமக்கு கொஸ்டின்ல ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் கே, அதாவது பிரேக்அவே பாயிண்ட்ல இருக்கிற நமக்கு வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருப்போம். இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ g of s is equal to k divided by a square plus 5s plus 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா 1 plus g of s into h of s is equal to 0. ஸோ இதுல இப்போ நம்ம g of s சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus k divided by a square plus 5s plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா a square plus 5s plus k, சாரி இங்க 5 தான் இருக்கு நமக்கு. ஸோ 5s plus 5 plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிரேக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா dk divided by ds is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம in terms of k ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா k is equal to minus s square plus 5s plus 5 அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் dk by ds is equal to 2s plus 5 அப்படின்னு கிடைக்கும்.
இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 2s plus 5 is equal to 0. So s is equal to minus 5/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். This is equal to minus 2.5. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் கே அட் பிரேக்அவே பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ரூட் லோக்கஸ்ல ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு மேக்னிடியூட் கண்டிஷன் அண்ட் ஆங்கிள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் மேக்னிடியூட் கண்டிஷன். ஸோ இப்போ இதுல ஜி ஆஃப் எஸ் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ ஸோ கே டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 5s பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிரேக்அவே பாயிண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2.5 அப்படிங்கிறத நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2.5 அப்படின்னு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் கே டிவைடட் பை எஸ்க்கு பதிலாக 2.5 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டூ minus 2.5 பிளஸ் 5 அப்படின்னு நமக்கு மாறும். which is equal to 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k is equal to 1.25 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பிரேக் அவே பாயிண்ட் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிளாட் அட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு பிரேக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூட் ஈக்குவேஷன்ல நம்ம கிடைச்சிருக்க பிரேக் பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். For the closed loop system with g of s into h of s is equal to k into s square plus 2s plus 2 divided by s square minus 3s plus 2, the root locus for 0 less than k less than infinity intersects imaginary axis at k is equal to 1.5. System is stable for and நமக்கு 4 conditions கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த g of s and h of s வேல்யூவை வச்சு ரூட் லோக்கஸ் ஸ்கெட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து நமக்கு 1.5ல நடந்திருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s ஸ்கொயர் minus 3s plus 2 is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு s minus 2 into s minus 1 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 0. So s is equal to 2 and s is equal to 1 அப்படின்னு நமக்கு ரெண்டு போல்ஸோட வேல்யூ இங்க கிடைக்கும். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 is equal to 0. ஸோ இங்க நமக்கு minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a apply பண்ணோம் அப்படின்னா roots வேல்யூவா நமக்கு s is equal to minus 2 plus or minus square root of b square. So 2 square minus 4 into 2 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல minus 2 plus or minus square root of 4 minus 8 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 1 plus or minus j அப்படின்னு ஜீரோஸ் வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோஸ் அண்ட் போல்ஸை இப்போ லொக்கேட் பண்ணலாம். போல்ஸ் வேல்யூ 2 and 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 1 and 2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டை இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ரெண்டு போல்ஸ் இப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜீரோஸ் எடுத்துக்கலாம். ஜீரோஸோட வேல்யூ -1 + j. ஸோ -1 அண்ட் இங்கே 1 எடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்மளோட இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ நமக்கு ஒரு ஜீரோ இங்கே கிடைக்கும் அண்ட் இன்னொரு ஜீரோ நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸ்ல இருந்து ஜீரோஸ்க்கு தான் நமக்கு மூவ் ஆகும். ஸோ போல்ஸ்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி இங்கே மூவ் ஆகும் அண்ட் அதே மாதிரி இந்த போல்ஸ் இங்க எப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்கிங் நடக்கும். அதாவது பிரேக் பாயிண்ட் இங்க அக்கர் ஆகும். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஜீரோவை நோக்கி இப்படி போகும் அண்ட் இன்னொரு ஜீரோவை நோக்கி இந்த மாதிரி போகும். ஸோ இப்படி போகும்போது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா k is equal to 1.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு இந்த கேவோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமோட ரைட் ஹாஃப்ல இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ல மெயின்டைன் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கும்போது நமக்கு மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான கண்டிஷன் தான். ஸோ எப்போ நமக்கு லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கோ அப்பதான் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா மாறும்.
ஸோ லெஃப்ட் ஹாஃப்ல வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா k is equal to 1.5 அப்படின்னு இருக்கு. இதை விட அதிகமா இருக்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா தான் நமக்கு லெஃப்ட் ஹாஃப்ல இப்படி மூவ் ஆகும். ஸோ k கிரேட்டர் தேன் 1.5ல தான் நமக்கு எல்லாமே லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு k கிரேட்டர் தேன் 1.5 அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Given the root locus for g of s is equal to 4k divided by s plus 1 into s plus 3, what will be the gain for obtaining damping ratio of 0.707? So, இங்க நமக்கு g of s உடைய equation கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல கிடைச்சிருக்க ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல நம்ம damping ratio வேல்யூ 0.707 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கெயின் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க g of s வேல்யூல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா 1 plus g of s is equal to 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 1 plus g of s ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4k divided by s plus 1 into s plus 3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா s square plus 4s plus 3 plus 4k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதாவது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ல கிடைச்சிருக்க வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 del ஒமேகா என் இன்டூ எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாரி இங்க 4k plus 3 அதாவது இந்த 3 plus 4k தான் நமக்கு இங்க கான்ஸ்டன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் s உடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 del ஒமேகா n is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு டெல்லோட வேல்யூவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.707 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா n is equal to 4 divided by 2 into 0.707 அப்படின்னு நமக்கு மாறும், which is equal to 2.82. ஸோ இப்போ இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k வேல்யூ கிடைக்கும். ஸோ 4k plus 3 is equal to 2.82 the whole square. இதுல இருந்து நம்ம k வேல்யூவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4k is equal to 8 minus 3 from which k is equal to 5/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Root locus of system g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 3 has breakaway point located at. இங்க நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஆர்எல் பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்அவே பாயிண்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனுக்கான ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ நமக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம மாத்தி எழுதலாம். ஸோ 1 plus g of s உடைய வேல்யூ நமக்கு k divided by s into s plus 2 into s plus 3 is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு in terms of k ல நமக்கு எப்படி கிடைக்கும் minus s cube plus 5s square plus 6s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk divided by ds is equal to 0 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கேவை ஒரு டைம் எஸ் பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நம்ம ஒரு டைம் எஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டி பை டிஎஸ் இன்டூ கேயோட வேல்யூ எஸ் கியூ பிளஸ் 5s ஸ்கொயர் பிளஸ் 6s ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3s ஸ்கொயர் பிளஸ் 10s பிளஸ் 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா தான் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா s is equal to நமக்கு ரெண்டு போல்ஸா மைனஸ் 2.5485 அண்ட் இன்னொரு போலா மைனஸ் 0.784 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை ட்ரா பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து எந்த பிரான்ச்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நமக்கு நியூமரேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா k அண்ட் டினாமினேட்டர்ல s இன்டூ s பிளஸ் 2 இன்டூ s பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஆனால் டினாமினேட்டரை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது s இஸ் ஈக்குவல் டு 0 -2 -3 அப்படின்னு 3 போல் கிடைக்கும். ஸோ 0ல ஒரு போல், -2ல ஒரு போல் அண்ட் -3ல ஒரு போல் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரைட் ஹாஃப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸை கவுண்ட் பண்ணணும். இங்க நமக்கு 0, ஸோ எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்க ஒரே ஒரு போல் இருக்கு, ஸோ ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இங்க நமக்கு எந்த பிரான்ச்சஸுமே இருக்காது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ -2.5. இது இங்க இருக்கு, ஸோ நாட் வேலிடா இருக்கும். ஆனா இந்த வேல்யூ ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்மளுடைய பிரேக்அவே பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -0.784ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பிளஸ் இமேஜினரி போர்ஷன் எதுவுமே இல்லை, ஸோ பிளஸ் J0 அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Open loop transfer function of unity feedback system is g of s is equal to k divided by s into s plus 1 into s plus 2. Breakaway point of RL plot is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஆர்எல் பிளாட்ல இருக்க பிரேக்அவே பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் g of s ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k divided by s into s plus 1 into s plus 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதில் நமக்கு தேவையான k வேல்யூவை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மைனஸ் s into இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எஸ் கியூப் மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk டிவைடட் பை ds, அதாவது k உடைய வேல்யூவை நம்ம ஒரு டைம் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dk பை ds இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 6s மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்மை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், அப்பதான் நமக்கு ரூட்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3s ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம s வேல்யூவை ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இதுல ஏபிசியோட வேல்யூஸ் வந்து இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 4ac 4, a வேல்யூ 3, c வேல்யூ 2, ஸோ 3 2s ஆர் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 2a, a வேல்யூ 3. ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 minus 4 6 are 24 divided by 6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to minus 6 plus or minus root 12 divided by 6. ஸோ இது சால்வ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட்ஸாக என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 0.4226 அண்ட் இன்னொரு வேல்யூ மைனஸ் 1.577 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா k divided by s into s plus 1 into s plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜீரோஸ் வேல்யூ இங்க எதுவுமே இல்லை, ஸோ z is equal to 0. ஆனால் டினாமினேட்டர்ல போல்ஸ் வேல்யூ நமக்கு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0 -1 -2 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ 0ல ஒரு போல், -1ல ஒரு போல் அண்ட் -2ல ஒரு போல். வேற எந்த போல் வேல்யூ அண்ட் ஜீரோ வேல்யூஸ் நமக்கு இல்லை. இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் எப்பெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த ஜீரோ போல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா -1 இந்த இன்ஸ்டன்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு போல் நமக்கு இப்போ ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு ரூட் லோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி -2ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆட் பண்ணும்போது 2 இருக்கு. ஸோ ஆட் நம்பர்ல இல்லாததுனால இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ கொடுத்துருக்க வேல்யூல வந்து -0.4226 தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. -1.5 அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருக்கு. ஸோ பிரேக்அவே பாயிண்ட் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரூட் லோக்கஸ் பிளாட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும்.
பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறது தான் வேலிடா கிடைச்சிருக்க பிரேக்அவே பாயிண்ட். ஸோ இந்த வேல்யூ -0.4226 தான் வந்து பிரேக்அவே பாயிண்ட். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.